வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஓட்டர் ஐடியை வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் மூலமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NVSBலேருந்து ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட் லிங்க்கும் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வெப்சைட் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடியை வந்துட்டு மொபைல் ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கும் அப்புறம் வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணனாலும் சரி, வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணணும்னாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை லிங்க் ஆகிருக்கணும். உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடில் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்க்ளைமர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடியை வந்து லாகின் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த 3 லைன்ஸை வந்து டச் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்ட், இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான மொபைல் நம்பர் அப்புறம் என்னோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து லாகின் ஆகிருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் வந்து பர்சனல் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இபிக் நம்பர் அப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் உங்களோட இபிக் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுமே டேரெக்டாக டவுன்லோட் ஆயிடாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இபிக் நம்பர் இருக்குதா இல்லை வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும். உங்ககிட்ட இபிக் நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இபிக் நம்பர் வந்து இல்லை, நான் வந்து இப்போ தான் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிருக்கு, எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட இபிக் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் என்னோட இபிக் நம்பர் அப்புறம் இதில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ OTP என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்து இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் அப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பட் நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து டவுன்லோடும் ஆகலை, அதே மாதிரி ஷேர் பட்டன் ஒர்க்கும் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 100% உங்களால் வந்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் ட்ரை பண்ணும்போது இந்த பட்டனை எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகலை, எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகலை. அதே மாதிரி வாட்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்டும் ஆகலை. ஸோ நீங்கள் இன்கேஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒர்க் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் இது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அடுத்தல வந்து வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து வெப்சைட் மூலமாக எப்படி நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டு தான் வந்து வரணும். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லாகின் பண்ணுறதுக்கான நியூ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்தியன் ரெசிடென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட், இந்த கேப்சா கோட், இது மூணையுமே ஃபில் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் OTP வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து
வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை உங்களோட ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால டேரெக்டாக இப்போ என்னோட ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை அண்ட் சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே இன்டர்ஃபேஸ்க்கு தான் வந்து வருவீங்க. இப்போ நம்மளோட ஐடி வந்து லாகின் ஆயிடுச்சு பாருங்க. இதில் என்னோட நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிக் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட இபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தது அப்படின்னா இபிக் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஓட்டர் ஐடி வந்து இல்லை, நான் இப்போ தான் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு என்னோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இபிக் நம்பர் இருக்குது, அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்தது உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட ஓட்டர் ஐடி தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ டவுன்லோட் இபிக் அப்படின்னு பாருங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ வந்து அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்னோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஆதார் கார்டு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் இப்போ ரீசெண்டாக அப்லோடு பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து பக்காவாக அப்டேட்டட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட இது தவிர இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே ஓட்டிங் பண்ணுவீங்க, உங்களோட ஓட்டிங் லொக்கேஷன் எது, அப்புறம் உங்களோட சட்டமன்ற தொகுதி எது, உங்களோட சீரியல் எண் எல்லாமே இதில் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்மளோட ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.